வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் தமிழ் வீக்லி வார இதழில் வந்துள்ள செய்திகளை காண்போம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உதவி தொகையுடன் அப்ரண்டிஸ் 337 பேர் தேவை. இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் NPCIL ITI டிப்ளமோ டிகிரி படித்த 337 பேருக்கு அப்ரண்டிஸ் பயிற்சி அளிக்கப்படுவதால் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். இது பற்றிய விவரம் வருமாறு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் NPCIL/KKNPP/HRM/01/2025. பயிற்சியின் பெயர் ட்ரேட் அப்ரண்டிஸ். காலியிடங்கள் எண்ணிக்கை 122. ட்ரேட் நேம் ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், கோப்பா, மெஷினிஸ்ட், பம்ப் ஆப்ரேட்டர் அண்ட் மெக்கானிக், ஏசி மெக்கானிக். டிப்ளமோ அப்ரண்டிஸை பொறுத்தவரை கெமிக்கல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல். கிராஜுவேட் அப்ரண்டிஸை பொறுத்தவரை கெமிக்கல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மற்றும் பிஎஸ்சி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, BA, BSc, BCom. பயிற்சியின் பெயர் டிப்ளமோ அப்ரண்டிஸ். காலியிடங்கள் 94. பயிற்சியின் பெயர் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் நான் இன்ஜினியரிங். காலியிடங்கள் 46. வயது வரம்பு 21/7/2025 தேதியின்படி ட்ரேட் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு 18 வயது முதல் 24 வயதிற்குள், டிப்ளமோ அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு 18 வயது முதல் 25 வயதிற்குள்ளும், கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு 18 வயது முதல் 26 வயதிற்குள்ளும் இருக்க வேண்டும். வயது வரம்பில் SC, ST 5 வருடங்கள், OBC 3 வருடங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 10 வருடங்கள் சலுகை தரப்படும். உதவித்தொகை: 1 வருட ITI படிப்பை முடித்தவர்களுக்கு 7,700, 2 வருட ITI படிப்பை முடித்தவர்களுக்கு 8,050, டிப்ளமோ படித்தவர்களுக்கு 8,000, BE, BSc இதர பட்டதாரிகளுக்கு ரூபாய் 9,000 உதவித்தொகை வழங்கப்படும். கல்வி தகுதி: ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் சம்பந்தப்பட்ட ட்ரேடில் ITI தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவில் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட பாடத்தில் BE, BTech பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பயிற்சிக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பாடப்பிரிவில் BSc பட்டம் அல்லது ஏதாவது ஒரு இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஏற்கனவே அப்ரண்டிஸ் பயிற்சி பெற்றவர்கள், கூடுதல் கல்வி தகுதி பெற்றவர்கள், பணி அனுபவம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் ITI டிப்ளமோ டிகிரி படிப்பில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுவர். இதற்காக நேர்முக தேர்வு நடத்தப்படும். பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலையத்தில் 1 வருட பயிற்சி வழங்கப்படும். ITI படித்தவர்கள் www.apprenticeshipindia.gov.in என்ற இணையதளத்திலும், டிப்ளமோ டிகிரி முடித்தவர்கள் www.nat.education.gov.in என்ற இணையதளத்திலும் தங்களது கல்வி தகுதியை முன்பதிவு செய்துவிட்டு www.npcil.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான சான்றுகளின் நகல்களை இணைத்து தபால் மூலமாக 21/7/2025 தேதிக்குள் விண்ணப்பிக்கவும். அனுப்ப வேண்டிய முகவரி: த சீனியர் மேனேஜர் HRM, கூடன்குளம் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட், கூடன்குளம் போஸ்ட், ராதாபுரம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், பின்கோட் 627-106. BE, MSc பட்டதாரிகளுக்கு CDACயில் ப்ராஜெக்ட் பணிகள். மத்திய அரசின் மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறையின் கீழ் செயல்படும் திருவனந்தபுரத்தில் உள்ள CDAC அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் மையங்களில் BE, BTech, MSc, MBA பட்டதாரிகளுக்குரிய 91 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஒப்பந்த அடிப்படையிலான இப்பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். பணியின் பெயர் ப்ராஜெக்ட் மேனேஜர். காலியிடங்கள் 3. வயது 56க்குள் இருக்க வேண்டும்.
ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் பிஇ பிடெக் பட்டம் அல்லது எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டம் பெற்று பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 2 பணியின் பெயர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஃப்ரெஷர். காலியிடங்கள் 54, வயது 30க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் பிஇ பிடெக் முதல் வகுப்பில் தேர்ச்சி அல்லது எம்சிஏ எம்எஸ்சி சிஎஸ்சி படிப்புடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 3 பணியின் பெயர் ப்ராஜெக்ட் என்ஜினியர் எக்ஸ்பீரியன்ஸ்டு. காலியிடங்கள் 22, வயது 40ற்குள். கல்வி தகுதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் பிஇ பிடெக் முதல் வகுப்பில் தேர்ச்சியுடன் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். 4 பணியின் பெயர் சீனியர் ப்ராஜெக்ட் என்ஜினியர். காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 12, வயது 45க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் முதல் வகுப்பில் பிஇ பிடெக் தேர்ச்சி, பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். நேர்முகத் தேர்வு நடைபெறும் தேதி ஜூலை 3வது வாரம். இடம் சிடிஏசி சென்டர், திருவனந்தபுரம். விண்ணப்பிக்கும் முறை www.cdac.in என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைன் முறையில் 9/7/2025 முன் விண்ணப்பிக்கவும். தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து +2 தட்டச்சு படித்தவர்களுக்கு மத்திய அரசில் வேலை. காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 3131. மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள கீழ்வரும் பணிகளுக்கு எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் போட்டித் தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கு தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தேர்வின் பெயர் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாம் 2025. பணியின் பெயர் லோயர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பணியின் பெயர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ. வயது வரம்பு 18 வயது முதல் 27 வயதுக்குள். கல்வி தகுதி +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ பணிக்கு மட்டும் கணித பாடப்பிரிவில் +2 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மொத்த காலியிடங்கள் 3131. வயது வரம்பு சலுகை. விண்ணப்பதாரரின் வயது வரம்பு 1/1/2026 தேதிப்படி நிர்ணயிக்கப்படும். எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 5 வருடமும், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும், பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு 10 வருடங்களும் உச்ச வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். விதவைகள், விவாகரத்து பெற்றவர்களில் எஸ்சி எஸ்டி எனில் 45 வயது வரையிலும், இதர பிரிவினர்களுக்கு 35 வயது வரையிலும் சலுகை வழங்கப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை எஸ்எஸ்சியால் நடத்தப்படும் கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் தேர்வின் மூலம் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இத்தேர்வு ஆன்லைன் முறையில் நடைபெறும். முதற்கட்ட தேர்வு 8/9/2025, 18/9/2025. இத்தேர்வில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2ஆம் கட்ட தேர்வு நடைபெறும். 2ஆம் கட்ட தேர்வு நடைபெறும் மாதம் பிப்ரவரி 2026. தமிழ்நாட்டில் முதல் கட்ட தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, சேலம், வேலூர், திருநெல்வேலி. எழுத்து தேர்வில் இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ் போன்ற பாடங்களிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். எழுத்து தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் மட்டும் அடுத்த கட்ட தேர்வுகளுக்கு அழைக்கப்படுவர். எழுத்து தேர்வு தொடர்பான அனைத்து விவரங்களும் மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்கப்படும். எழுத்து தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம், உடற்தகுதி, உடற்திறன் தகுதி, மருத்துவ தகுதி, தட்டச்சு திறன் தேர்வு, எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் போன்ற கூடுதல் விவரங்கள் பெற இணையதளத்தை பார்க்கவும். இதர தகுதிகள்: டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு ஆங்கிலத்தில் நிமிடத்திற்கு 35 வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஹிந்தியில் நிமிடத்திற்கு 30 வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 100. விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்கள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அனைத்து பிரிவுகளையும் சேர்ந்த பெண்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. www.ssc.gov.in என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கவும்.
ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 18/7/2025. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு இணையதள முகவரியை பார்த்து தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். சென்னை மாநகராட்சியில் விலங்கு நல ஆர்வலர் பணி. சென்னை மாநகராட்சியின் கீழ் செயல்படும் அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டரில் பணிபுரிய கீழ்வரும் பணிக்கு தகுதியானவர்கள் தேவை. இது பற்றிய விவரம் வருமாறு. அனிமல் வாலண்டியர்ஸ். காலியிடங்கள் 5. வயது 45க்குள். கல்வித் தகுதி ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். மேலும் விலங்குகள் பராமரிப்பு அல்லது விலங்குகள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களில் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை. விண்ணப்பதாரரின் பணி அனுபவம் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர். இதற்காக நேர்முக தேர்வு நடத்தப்படும். இது பற்றிய விவரம் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்படும். நேர்முக தேர்விற்கு வரும்போது அசல் சான்றுகளை கொண்டு வரவும். விண்ணப்பிக்கும் முறை www.chennaicorporation.gov.in என்ற இணையதளத்தில் மேற்கண்ட பணிக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து தேவையான இடத்தில் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஒட்டி அதனுடன் கீழ்வரும் சான்றுகளின் நகல்களை இணைத்து தபால் மூலமாக 4/7/2025 தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும். விண்ணப்பித்தவுடன் இணைத்து அனுப்ப வேண்டிய சான்றிதழின் நகல்கள் கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை நகல், பணி அனுபவ சான்று. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர், பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், 3rd floor, அம்மா மாளிகை, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், ரிப்பன் பில்டிங், சென்னை 600-003. தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபஷனரி ஆஃபீஸர் பணிக்கு 541 பேர் தேவை. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொபஷனரி ஆஃபீஸர் பணிக்கான 541 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதால் தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த காலியிடங்கள் 541. வயது வரம்பு 1/4/2025 தேதியின்படி 21 வயது முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும், SC/ST பிரிவினர்களுக்கு 5 வருடங்களும், PWD XSM பிரிவினர்களுக்கு அரசு விதிமுறைப்படியும் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும். கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். பட்டப்படிப்பு இறுதியாண்டு தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருப்பவர்களும் விண்ணப்பிக்கலாம். நேர்முக தேர்வின் போது அசல் சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும். தகுதியானவர்கள் ஆன்லைன் எழுத்து தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்வு செய்யப்படுவர். ஆன்லைன் எழுத்து தேர்வானது ப்ரீலிமினரி எக்ஸாம் மற்றும் மெயின் எக்ஸாம் என 2 கட்டங்களாக நடைபெறும். ஆன்லைன் எழுத்து தேர்வில் ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் கால் மதிப்பெண் குறைக்கப்படும். ப்ரீலிமினரி அண்ட் மெயின் தேர்விற்கான பாடத்திட்டம், நேரம் மற்றும் மதிப்பெண் விவரம் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. ப்ரீலிமினரி எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர், ஈரோடு, விழுப்புரம். மெயின் எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் சென்னை, மதுரை, திருநெல்வேலி அண்டு திருச்சி. ஆன்லைன் எழுத்து தேர்வுக்கான அட்மிட் கார்டை இணையதளத்திலிருந்து டவுன்லோட் செய்து பெற்றுக்கொள்ளவும். ப்ரீலிமினரி எழுத்து தேர்வுக்கான அட்மிட் கார்டு வெளியிடப்படும் மாதம் ஜூலை 3rd வீக். ப்ரீலிமினரி எழுத்து தேர்வு நடைபெறும் மாதம் ஆகஸ்ட் 2025. மெயின் எழுத்து தேர்வு நடைபெறும் மாதம் செப்டம்பர் 2025. தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் மாதம் நவம்பர் 2025. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 750. இதனை ஆன்லைனில் செலுத்த வேண்டும். SC/ST PWD பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கும் முறை www.bank.sbi/web/careers/current openings என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது புகைப்படம் மற்றும் கையொப்பத்தை ஸ்கேன் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். ஆன்லைனில் விண்ணப்பித்தவுடன் விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கைவசம் வைத்துக்கொள்ளவும். ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் 14/7/2025. விரிவான தகவலுக்கு இணையத்தை பார்த்து தெரிந்து கொள்ளவும். தனலட்சுமி வங்கியில் பட்டதாரிகளுக்கு ஆஃபீஸர் மேனேஜர் பணிகள். தனலட்சுமி வங்கியில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
1. பணியின் பெயர் ஜூனியர் ஆஃபீஸர். வயது வரம்பு 21 வயது முதல் 25க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் இளநிலை பட்டம் தேர்ச்சி. 2. பணியின் பெயர் அசிஸ்டன்ட் மேனேஜர். வயது வரம்பு 21 வயது முதல் 28க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பாடப்பிரிவில் குறைந்தது 60% மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு, கல்வி தகுதி ஆகியவை 31/3/2025 தேதியின்படி கணக்கிடப்படும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். எழுத்துத் தேர்வில் ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் போன்ற பாடப்பிரிவுகளிலிருந்து 200 மதிப்பெண்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். எழுத்துத் தேர்வில் வெற்றி பெறுபவர்கள் மட்டும் நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவர். தேர்வுகள் தொடர்பான அனைத்து விவரங்களும் மின்னஞ்சல் மூலம் தகுதியானவர்களுக்கு தெரிவிக்கப்படும். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூரில் எழுத்துத் தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 708 மற்றும் கட்டணத்தை ஆன்லைன் முறையில் செலுத்தவும். விண்ணப்பிக்கும் முறை www.dhanbank.com/careers என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இறுதி நாள் 12/7/2025. இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும். அடுத்து, நபார்டு வங்கியில் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் பணி. லக்னோவில் உள்ள நபார்டு வங்கி அலுவலகத்தில் காலியாக உள்ள ஆஃபீஸர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் CDO. காலியிடங்கள் 5. வயது 50லிருந்து 62க்குள் இருக்க வேண்டும். கல்வி தகுதி காமர்ஸ், எக்கனாமிக், மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிரிவில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 2 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் முறை: தகுதியானவர்கள் எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை www.nabard.org என்ற இணையதளம் வாயிலாக அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்க இறுதி நாள் 12/7/2025. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.